அந்த கால் இதுக்குதான் உங்களெல்லாம் வெளியில கூட்டிட்டு வரக்கூடாதுங்கிறது. அக்கா கொண்டு உடம்பு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து செப்பல் வாங்க போறோம். யாருக்கு செப்பல்? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது டைம் வந்து 7:30. பசங்களை 8 மணிக்கு விட வேண்டிய டியூஷனு 7:30 போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ 7:30 கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ சிதம்பரம் கிளம்பியாச்சு. ஆல்ரெடி தர்ஷனுக்கு செப்பல் எடுத்து கிடைக்க தான் போகிறோம். ஆமாம், 2 நாளாக வந்து அவன் நார்மல் செப்பல் தான் போட்டு போகிறான். அதனால் இன்றைக்கி போயிட்டு இன்னைக்கு போய் குவாலிட்டியாக பார்த்து எடுக்கிறோம். ஓகே போகலாமா? ஓகே ஃப்ரெண்ட், சிதம்பரம் போயிட்டு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு இந்த விளாகில் வரும். தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போங்க, சாவி எடுத்துப்போம். ஓகே போங்க போங்க. கெடு கெடு வாட்சு உள்ளாரே வச்சுட்டு வந்துட்டேன். ஷாக்ஸ் ஒயிட் கலர் ஞாபகப்படுத்து. கிளம்பியாச்சு. 2 வீலரில் தான் போக போகிறோம். தர்ஷன் பாருங்க, டவுசரோட தான் கூப்பிட்டு போகிறோம். ஏன் லூஸா இருக்கு? அதையும் போட்டு பாருங்க. எத்தனை நம்பரு? 5. அங்க போய் உட்காரு சீட்ல. அப்படி அந்த செப்பல் வந்து 1ஆம் நம்பர்ல எடுத்தான் முன்னாடி, கரெக்டா இருந்துச்சு. அதை கழட்டு. இதையும் பிச்சுட்டேன்னா உனக்கு செப்பலே வாங்கி கொடுக்க மாட்டேன். செப்பல் இல்லாமல் தான் நீ ஸ்கூலுக்கு போகணும். 13ஆம் நம்பரு. இதுதான் 12ஆம் நம்பர். அந்த கால் முன்னாடியே வாங்கிட்டு போனது கொஞ்சம் குவாலிட்டி கம்மி. போடு 12ஆம் நம்பர் போடு. இந்த செப்பலையும் போடு. 2 செப்பலையும் போட்டு நடந்து காமி. ஃபஸ்ட்டு இந்த வாரம் பிச்சுட்டான், ஃபுல்லாக பிச்சுட்டு அடுத்து இது ஃபுல்லாக இது பாருங்க, இது ஃபுல்லாக பிச்சு எடுத்துட்டோம். அங்கேருந்து நடந்து வா. கசாப்பு கடையில் ஆடு வெட்டின மாதிரி வெட்டிட்டான். அங்கேருந்து நடந்து வா. அந்த செப்பல் 1ஆம் நம்பர் இருக்குது, இது 12ஆம் நம்பருக்கு காமிக்குது. இப்போ அந்த 1ஆம் நம்பருக்கு இது கரெக்டான சைஸா? இது 12. சரி, நாங்கள் 12 பேக் பண்ணுங்க. ஒயிட் கலர் ஷாக்ஸ் கொடுத்துருங்க. ஷாக்ஸையும் பிச்சுட்டான். ஒன்று மிஞ்சிச்சா? இது எடுத்து வச்சுருங்க. ஷூவோட சைஸ் தெரியலையே. ஆல்ரெடி முன்னாடி வாங்கிட்டு போனதே பிச்சுட்டான். இப்போ இதுவும் பிஞ்சிருமான்னு தெரியல வேற. அதுக்கு தான் இதுக்கு இதை விட கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். சாவி 330 ரூபா போட்டுருக்கோம். தர்ஷம், இந்த செப்பலையும் பிச்சு போட்டுருவியா? பிச்சுட்டேன்னா இதுமாதிரி செப்பலே வாங்கி கொடுக்க மாட்டோம். சரியா? ஒரு செப்பல் ஷாக்ஸு தர்ஷனுக்கு. போலாமா? நெக்ஸ்ட் என்ன பர்ச்சேசிங்? வீட்டுக்கு போகிற பர்ச்சேசிங். செப்பல் இனிமேல் நீ பிச்சுட்டு நினச்சிக்க. நீ வந்து உனக்கு காலுக்கு வந்து நான் எந்த மாதிரி செப்பல் செஞ்சு போகணுன்னு எனக்கு தெரியல.
மரத்தில் செஞ்சியா? சரி சாவி கொடு. 300 சரி போகலாம். ம் சரி போவாங்க. அங்கே என்னடா பார்வை கூடா. போங்க முன்னாடி போங்க. ஐஸ்கிரீமா? எவ்வளோ? பஞ்சு மிட்டாய் வாங்கி தரணுமா? இதுக்குதான் உங்களெல்லாம் வெளியில கூட்டிட்டு வரக்கூடாதுங்கிறது. போ. ரெடிமேட்லாம் இருக்கும், உள்ள ரோலாகவும் இருக்கும், தச்சியும் இருக்கும். கிராண்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா கஸ்டமைஸ்னு தனியாக கேட்லாக் இருக்கு. சரி பார்த்து வேணுமா கஸ்டமைஸ் வேணுமா முடியும். வாவ், பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கு. எந்த சைடில் இருக்கு? இதெல்லாம் என்ன ரேட் வருது? நான் ஆர்டர் கொடுத்தா நீங்கள் தச்சு கொடுத்துருவீங்க. ஆனால் இதை விட இது ரேட் அதிகம். இந்த பக்கம் ரேட் அதிகமாக போட்டுறீங்க. 600 போட்டுறீங்க. இது பாருமா, ஓப்பன் பண்ணி பாரு. அது ஒரு ரேட்டு, இது அடுத்த ரேட்டு, இது அடுத்த ரேட்டு. சிதம்பரத்தில் உங்கள் பிரான்ச் மட்டும் தான் இருக்கா, இன்னும் வேறு கடை இருக்குங்களா? ம் ம் இது அந்த டைல்ஸில் கீழே போடுறது தானே இது? எத்தனை ஆசைப்படி இல்லை நீங்கள் சுருக்கலாம், அந்த 6 அடிக்கெலாம் சுருக்கம் வேணும்னு சொன்னீங்கன்னா என்ன எக்ஸ்ட்ரா வரும்? பிடிச்சது மட்டும் போடுறது. கஸ்டமைஸ்டு ரேட்டு கூட வருங்க. இது செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி டிசைன்லாம் ஒன்று எவ்வளோ வரும்? அந்த டிசைன்லாம் ஒன்று ஒரு விண்டோவுக்கு 4000 5000 வரும். இதுவும் நல்லா இருக்காண்ணா. ஆமாம், அந்த டிசைன்லாம் போடணும் உங்களுக்கு 3000 மேலே வரும். ஓ, இந்த 2 சைடுன்னு சொன்னது இதுதானா? அதுதான். எல்லாமே 2 தான் போட்டுருக்கோம் பாருங்க. ஆமாம், அப்போ தான் ஸ்க்ரீன் நல்லா இருக்கும். 6 அடி சொல்லியிருந்தேன் பாருங்க. 6 அடி 5 அடி. விண்டோ பெருசாக போட்டிருக்காங்க, நீங்கள் பெருசாகவும் போட்டுருங்க. அதான் பெருசு தான். ஹாலை பொறுத்த வரைக்கும் 2 விண்டோ வருது, பெருசாக தான் வருது. 3. பட் இதில் இருக்கிற மாடல்ஸ் நாங்கள் சொன்னோம்னா நீங்கள் வந்து நாங்கள் தச்சு மாட்டின ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் இதுக்கு தச்சு மாட்டிக்கலாம். கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மாடலும் கலரும் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் கேட்லாக்ல. இப்படி தைக்கணுங்கிறது மட்டும் சொல்லணும் நீங்கள். அவ்வளோ இது கஸ்டமைஸ்டுங்க. இது இத்தனை மீட்டர் துணி ஆகுது. இது
இது ரிமோட்டு. இது ஃபிட் மாடலில் தைச்சிருக்கு, ஃப்ரெஞ்ச் ஃபிட் மாடலில் தைச்சிருக்கு. ஓ க்ளோஸ் பண்ணுங்க. இது கையிடுப்போ. இது எதுக்கு அங்கே வந்துறியா? வால் ஸ்டிக்கர்ஸும் இருக்கு. ஸ்டார்டிங் 200லேருந்து இருக்கு. 200லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது இல்லாமல் இதுக்கு தனியாக கேட்லாக் இருக்குங்க, துணிக்கலாம். வா இங்கே வா தன்சி. கடை தர்ஷியா உனக்கு கொடுக்கலையா? போங்க வண்டிகிட்ட போங்க. ஏய் அக்காவுக்கு ஒன்று உடம்பு ஒன்று இருக்கு. வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கேண்டு வாங்க. சாவி எடுமா. மேலே லாக் போடுங்க. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. தர்ஷன் என்ன பண்ணுறான்? என்ன பண்ணிட்டு வரான்? ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? அதுவும் அழுது ஒட்டாரம் பண்ணி வாங்குறான். ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு. என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்கோம்? இப்போ பசங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கழித்து பரோட்டா இன்னைக்கு கடையில் வாங்கிட்டு வந்துருக்கோம். தர்ஷனுக்கு 1 மாதத்துக்கு ஒரு செப்பல். தம்பிக்கு ஷார்ட்ஸ் ஒன்று. தர்ஷனுக்கு இன்னைக்கு செப்பல் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த செப்பல் ஒழுங்காக வச்சுட்டு போய்டா. பொறுமையாக நடக்கணும் போட்டுக்கிட்டு, சரியா? 300 ரூபா. போன டைம் வாங்கின செப்பல் வந்து 250 ரூபா சொன்னாங்க. இப்போ 50 ரூபா மேலே ஏறிடுச்சு. அதுலேயே வச்சுருமா. ஷாக்ஸு ஒயிட் கலர் ஷாக்ஸையும் கிழிச்சு போட்டான். அது குவாலிட்டி இல்லையதுக்கு. அதுக்கப்புறம் 10 ரூபாயில் தண்டிக்கீரை வாங்கிட்டு வந்தோம். 10 ரூபா கத்தை. இது ஓப்பன் பண்ணு. எப்பயுமே அந்த இடத்துல 10 ரூபா கத்தை இருக்குது. நைட்டில் 8 மணிக்கு போனால் கிடைக்கும். பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்ல குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. பதவன மாதிரி இருக்கும். ஆனால் 20 ரூபா 15 ரூபா ஏதோ ஒரு சில கடையில் தான் இருக்கும். 10 ரூபா ஒரு கடை யாராச்சும் ஒருத்தவங்க தான் வச்சுருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு கத்தை தண்டிக்கிற 20 ரூபா சிதம்பரத்தில். நெக்ஸ்ட் இப்போ பரோட்டா சாப்பிட்லாமா? ஆனால் இந்த பரோட்டா கடையில் நிறைய கூட்டமாக இருந்துச்சு. அப்போ வீடியோஸ் எடுக்க முடியல. எனக்கு பிடிச்ச பரோட்டா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, வாழையில வந்து பரோட்டா வச்சு. ஆமாம், மொத்தம் 5 பரோட்டா வாங்கியிருக்கோம். ஒரு பரோட்டாவோட ரேட் வந்து 12 ரூபா. இப்போ வந்து தன்சியே பரோட்டா எடுத்து வைப்பா. தர்ஷனுக்கு வச்சிரு. தர்ஷனுக்கு ஃபஸ்ட்டு தர்ஷனுக்கு 1 வை. அவன் ஃபஸ்ட்டு 1 சாப்பிட்டோம். டைம் பாருங்க 9:30 ஆகிடுச்சு. ஏன்னா டியூஷன் விட்டு வந்தது 7:30 மணி தான். 7:30க்கு தான் கூட்டிகிட்டு சிதம்பரம் போனேனே. ஓகே, பிச்சு போடுங்க.
இப்போது பரோட்டா சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்கு தர்ஷன்? நல்லா இருக்கா? சரி. சால்னா சூப்பராக இருக்கும் போல. காரெல்லாம் எப்படி இருக்கு? சாப்பிடு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போயிட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்ன சாப்பிட்டீங்க? பரோட்டா சாப்பிட்டோம். ஆமாம், ஏன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, வரத்துக்கே மணி 9 ஆகிடுச்சு. அதனால் வந்து பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டோம் வரும்போது. இன்றைக்கி வேறு லெவலில் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க பசங்க. இன்றைக்கி மெயினாக போனதே இவனுக்கு வந்து செப்பல் எடுக்கிறதுக்கு தான் மெயினாக போனது. பாருங்கள், செப்பல் வாங்கிட்டு வந்து அங்கே வச்சாச்சு. சரி, ஓகே, இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். செப்பல் மட்டும் எடுக்கல, பசங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் கீரை வாங்கினோம். நாளைக்கு வந்து கீரை சாம்பார் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்து ஸ்க்ரீன் இன்னும் எந்த ஜன்னலுக்கெலாம் வந்து இன்னும் ஸ்க்ரீன் போடலை. வாங்கிறதுக்கு இல்லை, அதோடைய ரேட்டு வந்து விசாரித்தோம். அந்த பைப்போட ரேட்டு, ஸ்க்ரீனோட ரேட்டு மொத்தமாக நம்ம வீட்டுக்கு மட்டும் எவ்வளோ வரும்ன்ட்டு விசாரித்தேன். மொத்தமாக 13,000 வருது. அதெல்லாம் நம்ம வந்து பேசிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. வந்து இப்போ சாப்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் சொல்லிட்டு தர்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.